பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டு பணிகள் மில்லியன் கணக்கான ரிங்கிட் முதலீட்டில் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். கட்டிட வசதிகள், வகுப்பறைகள், பாதுகாப்பு மற்றும் கற்றல் சூழல் ஆகியவற்றை மேம்படுத்துவதும் அந்த உருமாற்றத்தில் அடங்கும். சில பள்ளிகளில் ஏற்கனவே கட்டிட புதுப்பிப்பு, வகுப்பறை மேம்பாடு, மின்சார அமைப்பு புதுப்பிப்பு, சுகாதார வசதி மேம்பாடு போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் உகந்த கல்விச் சூழலை உருவாக்கும் நோக்கில் செய்யப்படுவதாக பினாங்கு தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு செயற்குழுவின் தலைவருமான அவர் கூறினார். இம்முயற்சிகளுக்காக இவ்வாண்டு மட்டும் 28 தமிழ் பள்ளிகளுக்கும் 14 தமிழ் பாடர் பள்ளிகளுக்கும் 2.3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே தமிழ் பள்ளிகளுக்கு என தனியாக ஆண்டுதோறும் நிதியை ஒதுக்கும் ஒரே மாநிலமாக பினாங்கு திகழ்கிறது. தவிர அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் விவேக பலகையை தருவித்த முதல் மாநிலமாகவும் பினாங்கு விளங்குவதாக சுந்தரராஜு கூறினார். பினாங்கு தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்பையும் கல்வி தேர்ச்சியையும் மேம்படுத்துவதில் சிறப்பு செயற்குழு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மாநில சட்டமன்றத்தில் பத்து ஊபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் கேட்ட கேள்விக்கு சுந்தரராஜு அவ்வாறு பதிலளித்தார். வரவிருக்கும் மாதங்களில் மேலும் பல மேம்பாட்டு பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't?